வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் கந்தன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த ஒரு குறியையும் சொல்லிவிடுவது கிடையாது. ஆனால் இன்று உனக்கு நல்ல குறி சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். சர்வ நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கிறேன் அல்லவா. என்னை உணர்ந்த பிள்ளைகளுக்கு கந்தன் கொடுக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எதற்கானது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு விடுவதும் இல்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தராமல் செல்வதும் இல்லை. இந்த நொடி நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கான பேரதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ நம்பிவிட்டால், உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக ஒரு சேர என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். கந்தனை நம்பிய என் குழந்தை, இன்று நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நீ முடிவு கண்டுவிட வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல துன்பங்களுக்கு நீ நல்லதொரு பதிலை பெற்றுவிட வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது, இனி எல்லாம் இதனை யோசிப்பதற்கு நேரமில்லை. நடந்து முடிந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று பெறுவதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும். நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லவோ இங்கு இந்த மனிதர்களுக்கு நேரமில்லை. ஆனால் நடப்பது எல்லாம் நன்மைதான் என்று உன்னால் எடுத்து கொள்ள முடியும் அல்லவா. வேண்டும் என்று உன்னுடைய மனதில் காயங்களை உருவாக்கிட இவர்கள் நினைக்கும் பொழுது, இதுவெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் என்னால் உறுதி செய்ய முடியும் என்று என் குழந்தை நீ நம்பும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உன்னிடத்திலேயே நல்ல பதில் உனக்கு கிடைத்துவிடும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நின்றுதான் இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்ற அவசியம் உனக்கில்லை. நீ நினைத்தால் உன் வாழ்க்கையை ஒரு சேர உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் நிலையாக பெற்றுக்கொள்ள முடியும். நடப்பதை எல்லாம் எதிர்கொள்கின்ற காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. இதுவெல்லாம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு, உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக உனக்கு கிடைத்த மிக பெரிய பாக்கியம் என்பதனை முதலில் புரிந்து கொள். யார் நம்மோடு இருக்கிறார்கள், யார் நம்மோடு பயணிக்கிறார்கள், யார் நமக்கு எதை கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் கந்தனின் வழியை பின்பற்றி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள முன்னே வந்து கொண்டிரு. எந்த இடத்திலும் என் பிள்ளை தேங்கி விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை நீ விட்டு விடாதே. நல்லது நடக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் விட்டு விடாமல் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நீ உனக்கான பேரதிசயத்தை பெறப்போகிறாய். எந்த இடத்திலும் நாம் கைவிட்டதை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல், உன்னை விட்டு சென்றதையும் நினைத்து நீ வருத்தப்படாமல், எப்பொழுதும் போல நீ உன்னை உன் மனதிற்குள் யாரென்று எண்ணிக்கொண்டாயோ அதுவாகவே இருந்து பார். என் குழந்தையே, ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் எந்த நிலையில் நம்மை காயப்படுத்தி இருந்தாலும் அந்த நிலையில் உனக்கே உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நடக்கும். மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உன் கண் முன்னால் நடந்தே தீரும். சட்டென்று ஒரு நொடியில்
நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். அது எப்படி தெரியுமா? உன்னுடைய மனது எதையும் ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட பல சிறப்பான தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டு மொத்தமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆரம்பத்தில் எந்த விஷயத்திற்கெல்லாம் பயந்தாயோ இப்பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான உண்மைகளை உனக்கு தந்துவிட காத்து கொண்டிருக்கின்றது. நாம் எதையுமே அவ்வளவு சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் விட்டு விடுவதில்லை. எந்த விஷயத்தையுமே அவ்வளவு சாதாரணமாக இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடுவதில்லை. ஆனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நம்மால் கணித்துவிட முடியும். நம்மால் நம் வாழ்க்கையை எப்படியும் மீட்டு விடலாம் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு வந்துவிட முடியும். என்னவோ இந்த வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்படுவதோ வேதனைப்படுவதோ இனி உனக்கு தேவையில்லை. முதலில் உன்னுடைய பலகீனத்தை இவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்துவதை நிறுத்திவிட்டு உனக்குள் இருக்கின்ற நன்மைகளை என்னவென்று நீ உறுதி செய்ய எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. நீ யார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அப்பொழுதுதான் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை பற்றிய ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு இதையெல்லாம் நடத்துகிறது என்கின்ற ஒரு சந்தோஷம் உனக்குள் பிறக்கும். என் குழந்தையே, இந்த மனிதர்களுக்காக நாம் இழந்து விட்டது எல்லாம் போதும். இனி இவர்களுக்காக எதையும் இழக்க துணியாதே. இவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழந்துவிட ஒரு நொடி பொழுதேனும் எண்ணி விடாதே. என் குழந்தையே, உன்னை சுற்றி நான் வந்திருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் உன்னை தேடி பல அற்புதங்களை உனக்கு உறுதியாக கொடுக்கும் அல்லவா? உன்னை தேடி பல உண்மைகளை உனக்கு நிறைவாக நடத்தி கொடுக்கும் அல்லவா? நல்ல மாற்றத்தை நாம் நிறைவாகவே எதிர்கொள்ள தயாராகிவிட்டோம். கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டது. இனி எப்பொழுதும் எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியமில்லை. கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ நிச்சயமாக மிகுந்த மன நிம்மதி அடையத்தான் போகின்றாய். உனக்காக நான் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் கொடுப்பதும் இனி உன் கண் முன்னால் தெரிந்துவிடும். முருகா முருகா என்று நீ அழைத்த உன்னுடைய உயிரான அந்த வார்த்தைக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் என்பதனை மனதில் வைத்துக்கொள். என் குழந்தையை, உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. இந்த கந்தன் சொன்ன வார்த்தை உண்மையாக போகின்றது. நீ நல்ல குறியை என்னிடத்தில் இருந்து எதிர்பார்த்தாயல்லவா? நான் சொன்ன இந்த குறி உன் வாழ்க்கையையே உனக்கு புரட்டி போடும். உனக்கான வெற்றியை உறுதி செய்யும். நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். என்றும் என்றென்றும் உனக்கான மனநிறைவை உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் இந்த சூழ்நிலையை எல்லாம் தாண்டி நீ வாழப்போகின்றாய் என்பதனை உணர்ந்து விட்டால் உன்னை சுற்றி நான் வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை தருகிறேன் என்கின்ற பக்குவமும் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். என் பிள்ளையே, எதிர்பார்த்திடாத பல நன்மைகளுக்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி வைத்து கொண்டிருக்கும் பொழுது எதையும் எண்ணி இந்த வாழ்க்கை உனக்கு ஆசைப்பட்ட அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலை உனக்குள் பல நல்ல மாற்றங்களை தர வேண்டும். கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதற்கு என்பது உன் உணர்வாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது மட்டும் இருந்துவிட்டால் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயம் நடக்கத்தான் செய்யும். ஒரு துளியும் உன்னை இந்த வாழ்க்கை விட்டு விடாது என்பதனை புரிந்து கொள். நல்ல நேரம், நல்ல வாழ்க்கை, நல்ல நம்பிக்கை, இதுவெல்லாம் உனக்குள் இருக்கின்ற நல்லெண்ணங்களை வெளிக்கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள். அது போதும்.
இனி எதற்கும் கலங்கி விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.